ஹாய் ஆல், நீங்கள் வந்து மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோவாக வந்து இந்த கார்மா வீடியோ வந்து போட சொன்னீங்க. நான் லாஸ்ட்டு மந்த் நான் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, நீங்கள் நினைக்கிற நபருக்கு என்ன கார்மா கிடைக்கும், உங்களை காயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு என்ன கார்மா கிடைக்கும், அவங்க என்ன விஷயத்தில் அவங்கள காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைல் நம்பர் 1 வந்து இந்த கிரே கலர் பட்டர்ஃப்ளை. அப்புறம் வந்து இந்த பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை. அப்புறம் பைல் நம்பர் 3 வந்து இந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. நீங்கள் வந்து டைம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைம் ஸ்டாம்ப் ஸ்கில்ல வந்து போகலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, உங்களை வந்து ஏன் வந்து காயப்படுத்தினாங்க, எதுக்காக காயப்படுத்தினாங்க நீங்கள் நினைக்கிற நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கான கார்மாவை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் காயப்படுத்தினாங்க, பைல் நம்பர் 1க்கு ஏன் காயம் ஏற்பட்டு விட்டது. ஓகே, ஓகே ஓஷூஸ் என்னென்னு ஒரே ஒரு இது எடுத்து பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஏன் காயப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறேன். ஏன் காயப்படுத்தினாங்கன்னா, ஒரு அன்பு பாசம், அதனால தான் நீங்கள் வந்து காயப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு கார்டு எடுக்கும் போதே பல கார்டு விழுது. ஓகே, ஸோ அன்பு பாசம் இதனால தான் நீங்கள் வந்து காயப்பட்டிருப்பீங்க. நிறைய அன்பு வந்து நீங்கள் கொடுத்து காயப்பட்டிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொன்று, அவங்க நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் அவங்க வேற ஒரு பாதையை நோக்கி வந்து போயிருப்பாங்க. நீங்கள் வந்து இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆசை வார்த்தை, ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு வகையில் வந்து நான் வந்து இது பண்ணுறேன், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சொன்னால் கூட வந்து இவங்க வந்து உங்களை வெயிட் பண்ண வச்சுருப்பாங்களே தவிர அவங்க வந்து ரிட்டனாக வந்து இல்லை நான் திரும்பி தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. வேறு ஒரு பாதையை நோக்கி அவங்க வந்து போயிருப்பாங்க. நீங்கள் இவங்களுக்காக வந்து காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஐயோ, இவங்க வருவாங்க, இவங்க எதாவது சொல்லுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக வந்து நீங்கள் ஒரு சில பிளான்ஸ் வச்சு நீங்கள் காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் தான் வந்து கடைசி வந்து தனிமையில் உணர்ந்திருப்பீங்க, தனிமையிலே இருந்திருப்பீங்க. ஐயோ இவங்க வருவாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்க. அது உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. எல்லாத்தையும் விட்டு உங்களுடைய டைம், எனர்ஜி, அப்புறம் மித்தவங்க வந்தால் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் அதெல்லாம் வந்து இருந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப காயமாயிருக்கு. இப்போது அவங்களுக்கான கார்மா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் என்ன நடந்தாலும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, ரொம்ப பார்த்து பேச வேணாம் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, 2 இது வந்துடுச்சு எனக்கு. ஓகே, நார்மலாக இப்போ வந்து சரி, இப்போ நார்மலாக நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஃபைன். இப்போது அவங்க எங்கே போவாங்க, அவங்க கார்மா என்ன? கேமரா தள்ளி வச்சு அவங்களுக்கு தெரியும், அதனால் ஓகே ஃபைன். அவங்களுக்கு வந்து நிறைய எப்படி அவங்களுக்கு கார்மா வரும் அப்படின்னா, அவங்க ஒரு லவ் யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அது திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு இங்கே பாருங்களேன், அலோன்னஸ், இதுவும் வந்து தனிமையில் இருக்கிற கார்டு தான். இங்கே வந்து ஒருத்தங்க தனியாக தான் இருப்பாங்க, அவ்வளோ இருட்டு இருக்குது, அங்கேயும் தனியாக இருக்காங்க. இங்கே வந்து பின்னாடி வர்றதை வந்து எப்படி சொல்கிறது, இங்கே தனியாக தான் இருப்பாங்க. இத்தனை செல்வங்கள் வளங்கள் இருந்தாலுமே அவங்க வந்து தனியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு
சூழ்நிலை வந்து அவங்களுக்கு உண்டாகும். அப்புறம் இங்கேயும் வந்து யாருமே இருக்கவே மாட்டாங்க. எதையோ நோக்கி தேடி போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கான பாதை வந்து அதுக்கான பயணம் முடிவும் அடையாது. தனிமையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரோ கார்டன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ கஷ்டமான ஒரு காடு. அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து திரும்ப ஒரு விஷயம் கிடைக்காதப்போ அவங்களுக்கு என்ன வலி நீங்கள் உணர்ந்தீங்களோ அதை விட நிறைய வலி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுவும் அப்படி தான். இதுவும் வந்து தனிமையில் இருக்கிற காடு தான். அவங்களுக்கு எவ்வளோ சுகங்கள் எல்லாமே இருந்துமே அவங்க வந்து தனிமையில் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு சந்தோஷமே இருக்காது. ஏதோ ஒரு எம்டி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாய்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது வெற்று நிலையாக இருப்பாங்க. நம்ம வந்து நடைப்பிணமாக எப்படி இருப்போம், நமக்கு எல்லாமே நமக்கு இருந்தும் ஒரு அன்போ ஒரு பாசமோ இல்லாமல் எப்படி இருப்போமோ அதை மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும், ஜூஸு எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே கண்ணாடி வந்து உடைஞ்சு போயிருக்கும். அவங்க மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கும். என்ன கேட்டாலும் அவங்க திரும்ப வரும். ஆனாலும் வந்து ஒரு அன்போ பாசமோ உள்ளே வந்து மனசு வந்து உடைஞ்சு போய் தான் இருக்கும். அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அவங்க இந்த காடு எப்படி அப்படின்னா வந்து த பேர்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மனுஷன் இருப்பான், அதுக்கு மேலே ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இவனே வந்து கூனி குறுகி நொந்து போய் ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் உட்காந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோழியோ சேவலோ அது என்னன்னு எனக்கு தெரியல, அது வந்து ஒரு பறவை வந்து உக்காந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே பாரமாக தான் இருக்கும். நம்ம பண்ணுறது இருக்கிறதுலே உச்சக்கட்ட இது தனிமையில் இருந்துட்டு எல்லாமே பண்ணுற என்னென்னா வீட்டில் உள்ள இதையும் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியல் நீட்ஸு அது இருந்துச்சுன்னா அதையும் வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கும். அவங்களே எல்லாமே தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒரு பாராட்டோ இல்லைன்னா வந்து இவ்வளோ பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எதுவும் ஒரு இது கிடைக்காது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு திருப்தி மன நிம்மதி எதுவுமே கிடைக்காது. பாரமாக தான் இருக்கும். மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ பாரம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களால வந்து ஒரு யாருமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஏதோ தனிமையில் தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி. யாருமே வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எதுக்கு இவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட தள்ளி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடமே தெரியாது. தனிமையாக ஒரு இடத்துல வந்து ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து வெறுத்து போய் ஏதோ மாதிரி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆகிடுவாங்கன்னா வந்து யாராவது அவங்க கூட பேச வந்தாலே இல்லை இவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்மளே வந்து தள்ளி நின்றுக்குவோம், அந்த மாதிரி வந்து தள்ளியே போயிடுவாங்க. அவங்களும் எதுவுமே அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஒரு அன்போ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட நம்ம எஃபர்ட்ஸ் போடுவாங்க, ஒரு முயற்சி எடுப்பாங்க, பார்க்கணும் பேசணும் ஃப்ரெண்ட்ஸை, அது கூட வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்த ஒரு அன்பை வந்து அவங்க உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிச்சு, இல்லை இது வேணாம் வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி போயிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்காம போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி ஓகே அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நம்பிக்கை கொடுத்தனால அவங்க எவ்வளோ அன்பு யாருக்கு கொடுத்தாலும் அவங்க திருப்பி வந்து அவங்களுக்கு தரமாட்டாங்க. அவங்க வந்து உதாசீனப்படுத்திட்டு இவங்களை வந்து ஒரு தொலைவில் வச்சுப்பாங்க. ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி இது இவ்வளோதான் உனக்கான இடம், இதுதான் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அதே தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உனக்கான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கீழே தான் தள்ளியிருக்காங்க. ஸோ அதே காரணமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த வலியை விட ரொம்ப பல மடங்கு வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே வந்து நிற்கும்.
இதுதான் அவங்களுக்கான கார்மா. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கான கார்மா வந்து இதுதான். அவங்க மேபி வந்து ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு இடத்துல போய் சிக்கலாம். ரொம்ப ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு இடம், ஏதாவது ஒரு கல்யாணமோ இல்லைன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ போயிட்டு மாட்டிக்கலாம் அவங்க. அதுதான் வந்து அவங்களுக்கான கார்மா. தட்ஸ் ஆஃப் பாய் நம்பர் 1. பாய். நம்பர் 2, உங்களை வந்து எப்படி காயப்படுத்தியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கார்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் நம்பர் 2 எப்படி காயப்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஓஷோஸ் என்ன எடுத்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். உங்களை வந்து எப்படி காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வந்து இதில் சில பேர் வந்து மேரீடாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சு லைக் ஒரு குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு குழந்த கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், இல்லை குழந்த இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இதில் வந்து அவங்க வந்து உங்களை வந்து உங்கள் கெரியர் பார்க்க விடாமையோ இல்லை உங்களை வந்து நீங்களாக இருக்க விடாமல் வந்து இல்லை இது பண்ணாதான் நீ வந்து என்னுடைய பார்ட்னர், இந்த மாதிரி நீ இருக்கணும், நீ ஏன் இவங்கக்கிட்ட பேசுகிற, நீ ஏன் அவங்கக்கிட்ட பேசுகிற, எனக்கு அது பிடிக்கல, இதெல்லாம் நீ இருந்தால் தான் வந்து நீ என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி வேணால் இருக்கலாம். பட் நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்ட எனக்கு, நீ எப்படி மாறலாம், நீ பேசக்கூடாது, நீ பழகக்கூடாது, நீ வெளியில் போகக்கூடாது, நீ கெரியரை விடணும், அந்த மாதிரி எக்ஸாக்டாக நான் இது அப்படின்னு சொல்லலை. அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலிங் இதில் வந்து இருந்துட்டு பட் அவங்களே வந்து அந்த சேம் இதை வந்து அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கமாக. அது வந்து உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும், உங்களை வந்து காயப்படுத்தியிருக்கும். நீங்களாகவே இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஓன் ஐடென்டிட்டி, உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஒரு வயசு சின்ன வயசுலேருந்து ஒன்று இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பூட்டு போட்டு வச்ச மாதிரி அப்படியே வந்து அவங்க உள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க உங்களை. நீங்கள் வந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறப்போ கண்டமணிக்கு பேசுகிறது, ரொம்ப ஒரு காயப்படுத்துகிற மாதிரி, நீ வந்து நல்ல பர்சனே கிடையாது, நீ ஒரு நல்ல பர்சனாக இருந்தால் நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், உங்களுக்கு எப்படி இப்படி பண்ண தோணுது, திடீர்னு ஏன் இப்படி பண்ணுற, நீங்கள் திடீர்னு பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகி நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம், திடீர்னு இவங்க ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, இவங்க ஏன் என்னை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம், நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து பொறுக்க முடியாமல் இல்லை நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து பேசும்போது நல்லா பேசி நீ கமிட்மெண்ட்டில் இருக்கிற அப்படிங்கிறத வந்து திரும்ப 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 வந்து சொல்லிட்டு இருக்கலாம். நீ இந்த மாதிரி எனக்கு கடன் பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க வந்து மித்தவங்க கிட்ட பேசுகிறத பார்த்து உங்களுக்கு வந்து தனிமையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து விட்டுட்டு ஒருத்தங்களுக்காக நம்ம வந்தால் அவங்க வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பொறுமையாக போயிருப்பீங்க. வெடிச்சு வரும்போது அவங்க வந்து அதை தாங்கிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
அவங்களுக்கு என்ன காரணம்? ஓகே. ஸோ எப்படின்னா வந்து எல்லாம் வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதில் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எது நடந்தாலுமே ஸ்லோவாக தான் நடக்கும். எதுவுமே வந்து அவங்களுக்கு கையில் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி வந்து அப்புறம் லேட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சக்ஸஸ் பார்ட்டியோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து எஃபர்ட்ஸ் போட்டுட்ருப்பாங்க, இவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு ப்ரமோஷனுக்கோ, இல்லை வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க வந்து முயற்சியே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவங்க. பார்த்தா அது வந்து கிடைக்காது. அது வந்து எப்படியோ வந்து போயிடும். நீங்கள் பொறுமையாக இருந்து அது நீங்கள் பார்க்கும்போது என்னடா இது கடவுள் வந்து நம்மளை மட்டும் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு காரணம் இல்லையா, எனக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, கண்டிப்பாக யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக காரணமாக கிடைக்கும். அவங்க வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கில்ட் இந்த சென்ஸ் அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடும். கிடைக்கிற மாதிரி கை கிட்ட வந்து கை கெட்டின தூரம் வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி கை கிட்ட வர்ற மாதிரி போய் கடைசி காணாமே போயிடும். அப்போ வந்து அவங்க வந்து உணர்வாங்க, இல்லை நம்ம பண்ணது தப்பு. அவங்க இன்னமும் வந்து அவங்க வந்து பண்ணது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. நீங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தனிமையில தான் அவங்க வந்து உங்ககிட்ட பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தனிமை கில்ட் ஆகி உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரியும். அவங்க அந்த மாதிரி தான் வந்து பில்டப் பண்ணிப்பாங்க. நான் வந்து கரெக்டாக இருக்கேன் பாரு, அதனால தான் நான் இப்படிலாம் இருக்கேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில் சொல்லிப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இன்னும் எரியும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன்னா நம்மளை காயப்படுத்தினவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மாட்டோம். அது உள்ளுணர்வு வந்து அப்படி சொல்லாது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஹியூமன் தான், ஒரு மனுஷங்க தான். அப்படி நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால நல்லவங்க கெட்டவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நேச்சுரலாக அந்த கோபத்தில் வர்றது தான், அது தப்பு கிடையாதுன்னு என்னுடைய தாட். நானுமே அப்படி யோசிச்சிருக்கேன், ஒரு சில நேரங்களில் கோபத்தில் யோசிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். அதே மாதிரி நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க, புரியுது. பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காரணமாக கிடைக்கும். எதுவுமே அவங்க கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இருக்கிறது எல்லாமே டெம்பரவரி தான், எல்லாம் டெம்பரவரி, எல்லாமே வந்து ஃபேட் ஆகி போயிடும். ஒரு நாள் வந்து அழிஞ்சு போயிடும். அது கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சு போய் அவங்க தனிமையில் நடுத்தரில் நிற்க தான் போகிறாங்க. எதுவுமே எல்லாமே வந்து நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர தான் போகிறாங்க. அதுக்கான காலம் வந்து சீக்கிரமாகவே இருக்குது. அவங்க எது பண்ணாலும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து எதுவும் சீக்கிரமாக கிடைக்காம அவங்க நிறைய விஷயத்தில் ஹீல் ஆகணும். அவங்க வந்து நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், இல்லை அவங்கள யாராவது அப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள இப்படி நடத்தியிருக்கிறதுனால வந்து அவங்க வந்து உங்களை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உங்களை வந்து தாழ்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க உயர்ந்த நிலை போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து கீழே தள்ளணும். அவங்களுக்கு இன்டென்ஷனலாக பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் அவங்களுக்கு அப்படி தோணுது, அவங்களுக்கா தானாக வருது, அப்படியே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாக அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஹீல் ஆகணும் நிறைய விஷயத்தில். அவங்களுக்கு நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், அதனால அவங்களும் ஹீல் ஆகி வெளியில் வரணும். அப்போ அவங்க வந்து உணர்வாங்க, அப்போ எனக்கும் வந்து நானும் இந்த மாதிரி தானே பண்ணேன் ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து திரும்ப வருவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய கார்மா. பெருசாக இல்லை பெருசாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு இல்லைனாலும், இது ஒருத்தங்க வந்து எல்லாமே
கையில் வர்ற மாதிரி இருந்து வராமல் போனால் அந்த வலி வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அந்த வலி நம்மளால் வந்து தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு வராமே இருந்திருக்கலாம், கண்ணில் காட்டாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய பெரிய காரணமா தான். இது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 2. பபாய். ஹாய் குரூப் நம்பர் 3. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை எதுக்கு காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 3 வந்து ஏன் காயப்படுத்தியிருக்காங்க? ஓ மை காட். ஓகே, அதுவாக வந்து விழுந்த கார்டு. மோஸ்ட்லி இப்படி பண்ண மாட்டேன். ஸோ இந்த தடவை எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே ஃபைன். டேரோ கார்டு பார்க்கலாம். சாரி, ஓஷோ ஜென் கார்டு பார்க்கலாம். என்னடா இதுவும் விழுது. ரிவர்ஸில் இருக்குது எக்ஸ்பீரியன்சிங். ஓகே, ஆர்டினரினஸ். ஓகே, அதுவுமே ரிவர்ஸில் இருக்குது. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், மொமெண்ட் அது ரிவர்ஸில் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே ஒரு ஹார்ட்டினை எப்படி குத்தி கொலை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுவே வந்து ஒரு பெரிய சைன் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கப்போ இல்லை யாரோ வந்து லவ் வந்து பிச்சை போடுற மாதிரி அவங்க டைமே வந்து அவங்க ஏதோ உனக்குலாம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு ஆப்ஷனாக அவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. உனக்கு வந்து ஆனாலும் வந்து அவங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங்கில். இல்லைனா வந்து நீங்கள் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சோல்மேட், அவங்க தான் என்னுடைய சோல்மேட்டு, என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனை. நீங்கள் ஒரு காதல் கண்ணோட்டத்திலையோ இல்லை ஒரு பாசமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறனால, வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறனால உங்களுக்கு அந்த நபர் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு அழகான நபராக தெரியுறாங்க. ஆனாலும் அவங்க ரியாலிட்டியில் ஒரு உண்மையான ஒரு தோற்றத்தை எப்படி சொல்கிறது, உண்மையிலே வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு நல்லவங்க கிடையாது. உங்ககிட்ட நல்லவங்க கிடையாது. ஓகே, ஸோ எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஒரு லவ் அண்ட் கேர் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் பேசுகிறீங்களே வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க உங்ககிட்ட. உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் பண்ணுறது, இந்த கோஸ்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோஸ்டிங் பண்ணுறது, இன்னொருத்தங்க கிட்ட பேசிகிட்டே உங்ககிட்ட பேசுகிறது, அப்புறம் திடீர்னு வந்து அமைதியாகி போயிடுறது, நல்ல ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுடுறது, நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது கட் ஆஃப் பண்ணி போகிறது, அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு 2 நாள் நல்லா பேசுவாங்க, 2 நாள் நல்லா பேசாத மாதிரி இருப்பாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. எதுக்கு என்னங்கிறது கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனு, இவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும், இவங்க வந்து வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஏதோ ஒரு டைமில் அவங்க வந்து இல்லை, நான் வந்து உன் சோல்மேட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது, மேபி இன்னொரு பர்சன் வந்து இன்னொரு ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க வந்து வேறு யாரோ ஒருத்தங்களையும் வந்து ஒரு சைடில் வந்து வச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இவ்வளோ நாள் எனக்கு போட்ட டைம், ஒரு நேரம் காலம் ஒதுக்கி இருக்கிறது பிச்சு போட்ட மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆகி, இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கூனி குறுகி போயிருப்பீங்க. திடீர்னு என்ன இவங்க பேசவும் மாட்டுறாங்க, இவங்க பேசணுங்கிறதுக்காக நீங்கள் கெஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு வார்த்தை பேசிட மாட்டியா, ஒரு செகண்ட் பேசிட மாட்டியா, இல்லை சும்மாவாவது பார்த்துட மாட்டியா மெசேஜை, அப்படி வந்து நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களை காயப்படுத்தியிருக்காங்க. இவங்க உங்களுடைய அதிகமான அன்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன கார்மா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பைல் நம்பர் 3 என்ன கார்மா? பைல் நம்பர் 3க்கு என்ன கார்மா கிடைக்கும்? எல்லாமே தலைகீழ இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ அவங்களுக்கு என்ன கார்மா கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்கே இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2த்துக்கும் மத்தியில் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கெரியரும் வந்து ப்ராப்பராக அமையாது. அப்புறம் வந்து இதுவும் லவ்வும் வந்து அதிகமாக கிடைக்காது. ஓகே. ஸோ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே வச்சு 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 அவங்களே கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு எதுவுமே வந்து ஈஸியாக ஒரு லவ்வும் சரி, ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு வெல்த்தும் சரி ஈஸியாக கிடைக்கவும் கிடைக்காது. அப்புறமா வந்து அவங்க ஒரு செயின்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இதில் வந்து பிடிச்சு வச்ச மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. அதுலேருந்து இது வெளியில் வரதான் பார்க்கும். ஆக்சுவலி ரிவர்ஸ் கார்டில் வந்து இது வெளியில் வரும். பட் இது ரிவர்ஸ் கார்டுனால வந்து இது வெளியில் வரல. இது வந்து ஸ்டக் ஆகி அங்கே இருக்குது. ஸோ எங்கே இருந்தாலும் இவங்க ஸ்டக் ஆகி ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. வேறு எந்த ஒரு இதுலேயுமே நியூ விஷனும் வந்து தலைகீழ வந்திருக்கு. அதனால இவங்க வந்து எப்படின்னா எதுவுமே புதுசாக இவங்களுக்கு எதுவுமே வரவே வராது. அப்படி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே ஸ்டக் ஆகி இருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ப்ரமோஷனோ இல்லை புது வேலை வந்து மாற்றி போகிறதுக்கு எந்த ஒரு வசதியும் அவங்களுக்கு இருக்காது. சரி, புது வேலை மாற்றினா கிடைக்கவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, ஒரு வாய்ப்பு இருக்காது. அப்படி வாய்ப்பு கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்களால அந்த ஒரே இடத்துல தான் அவங்க இருக்க முடியும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளேயே அடக்கி 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 வச்சு 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 மைண்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அவங்களுக்கு. அப்படி அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எங்கே போகிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு கரெக்டாகவே இல்லையே, எதுவுமே வந்து புதுசாக என்னால் முயற்சியும் எடுக்க முடியல, வாய்ப்பும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியலையே, நான் வந்து இப்படி ஸ்டக் ஆகி இருக்கேனே அப்படின்னே அவங்க வந்து ஃபீல் பண்ணியே வந்து அவங்க மென்டல் ஹெல்த்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க. ரொம்ப அவங்களே அவங்கள காயப்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும். அவங்க உங்களை காயப்படுத்திக்கிறாங்க. அதை விட வந்து ஒஸ்டான கார்மா வந்து எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து அலட்சியமாக வந்து ட்ரீட் பண்ணதுக்கு அவங்கள வந்து கடவுள் வந்து அலட்சியமாக ட்ரீட் பண்ணி ஒரே இடத்துல வந்து இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. வேறு எங்கேயுமே போக விடாமல் நீ அங்கே இரு, எத்தனை வருஷம் அங்கே இருக்க முடியும்? புது புது திருப்பங்கள் வந்தால்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுவுமே இல்லாமல் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால மோஸ்ட்லி பண்ணவே முடியாது. அவங்க வந்து ஒரு செயினில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, எதுவுமே அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கார்மா இருக்கும். அப்படி அவங்க அப்படி போகிற மாதிரி இருந்தாலும் அது வந்து சக்ஸஸும் ஆகாது. அது பாதியிலே விட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுதான் வந்து அவங்களுக்கான கார்மா. தட்ஸ் ஆஃப் அ பைல் நம்பர் 3. பை பாய்.